கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இது உங்களுடைய வல்லமுள்ள நேரம். உங்கள் மத்தியிலே பேசும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக தயவுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். அங்கே 8 வருஷமாக திமிர்வாதத்தினால் படுக்கையில இருந்த அனனியா என்று சொல்லப்படுகிற ஒரு மனுஷனை, அருமையான ஒரு சகோதரனை பேதுரு அவனை சுகமாக்குறான். பேதுரு அவனை கட்டில இருந்து அவனை விடுதலையாக்குறான். பேதுருக்கிலிருந்து வல்லமை வெளிப்பட்டது என்று பார்க்கிறோம். திமிர்வாதமாக 8 வருஷமா படுக்கையா இருக்கான். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரியே, நீங்க யாராலும் வேதி படுக்கையில இருக்கிறீங்களா? ஆனா ஆண்டவர் சுகமாக்குற வல்லம் உள்ள தேவன், விடுதலையாக்குற வல்லமுள்ள தேவன். பேதுரு அவனை பார்த்து சொல்லுகிறார், அனையாவே எந்திரி, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி அவனை விடுதலையாக்குறான். அவன் திமிர்வாதக்காரனாக இருந்தான். வேதத்தில் பார்க்கிறோம். வாதம், திமிர்வாதம், நிறைய வாதம் உண்டு. பக்குவவாதம், சிலருக்கு திமிர் பிடிச்சு அலைகிறவனுக்கு வாதம், திமிர்வாதத்தை ஆண்டவர் அனுமதிச்சுவார். சில அரசியல்வாதிக்கு எல்லாம் சில வாதங்கள், சில அநேகருக்கு பல வியாதி திமிராக அலையும் போது திமிர்வாதம் வந்துடும். திமிரா அலையக்கூடாது, திமிரா பேசக்கூடாது, நான் தான் எல்லாம் அப்படிங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. ஆனா அவர்களும் இயேசுவிடத்தில் வரும்பொழுது இயேசு அவனை குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். இந்த அனனியாவை பார்க்கிறோம், படுக்கையில் இருக்கிறான். ஆனா பேதுரு அவனிடத்துல பேதுரு அனுப்புகிறார். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரி யாராக இருந்தாலும் சரி, வியாதி படுக்கையில் இருக்கிறாங்களா, தேவனுடைய வல்லமை வெளிப்படும். ஐயா என்னை விடுதலையாக்கு சொல்லும் போது யாரும் கொண்டாவது அவருடைய ஊழியரை அனுப்பி, இந்த பேதுரு அனுப்பி விடுதலையாக்கின போல இன்னைக்கு உங்கள் மத்தியில யாரை கொண்டாது அனுப்பி உங்களை விடுதலையாக்க வல்லவராக இருக்கிறான். அவர் நேற்று என்று மாறாத தேவன். எனக்கு திமிர்வாதமா இருக்கு, வாதமா இருக்குன்னு சொல்லி நான் இத்தனை வருஷமா படுக்கையில இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். அவர் தன்னுடைய ஊழியக்காரனாகிய பேதுரு அனுப்பி அந்த அனனியாவை விடுதலையாக்கினது போல இன்னைக்கு உங்கள் மத்தியிலேயே அவருடைய ஊழியக்காரரை அனுப்பி விடுதலையாக்குவார். இவர் நீட்டென்று மாறாத தேவன், மனம் ஒடுக்கமுள்ள தேவன், வல்லமுள்ள தேவன், பராமரிக்கிற தேவன். அவர் வார்த்தை அனுப்பி விடுதலையாக்குற தேவன். இன்னைக்கு உங்கள் மத்தியில் அவர் விடுதலையாக்குற வல்லவராக இருக்கிறார். கண்கள் முடிச்சவ செய்வோமா? நல்ல ஆண்டவரே சோத்திரனப்பா. 8 வருஷமாக திமிர்வாதமாக இருந்த அனனியாவை நீர் அப்பா அனனியாவை நீர் விடுதலையாக்கின தேவனே, பேதுரு அனுப்பி விடுதலையாக்க கட்டிலிருந்து அவன் எழுப்பின தேவனை, இப்பொழுது கட்டில பல வருஷமாக படுகையில் இருக்கிற பிள்ளைகளுடைய வல்லமை கிடைத்து வருவதால் நீ தொட்டிருக்கிறார். திமிர்வாதத்திலிருந்து விடுதலை உண்டாகும், படுக்கை வேக விடுதலை உண்டாகும். விடுதலையாக்கிறதுக்கா சொல்றோம், நம்முடைய கருத்துல ஒட்டு விடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தால ஜெயம் எடுக்கிறோம். நல்ல தந்தையே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களுக்கு விடுதலை செய்வார். அவருடைய வல்லமை வெளிப்படும். ஆமென், ஆமென்.